திருப்பத்தூர் அருகே கத்திமுனையில் 19 சவரன் நகை பணம் கொள்ளை. வாயை பொத்தி கத்தினால் குத்துவேன் என அடித்து உதைத்து வாலிபர்கள் அட்டுழியம். திருப்பத்தூர் தாலுகா குருசலாப்பட்டி அடுத்த ஆண்டியப்பனூர் பாரஸ் பங்களா என்னும் பகுதியில் வசிக்கும் ராஜதிலகம் என்ற பெண் அப்பகுதியில் கோழி பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு ராஜதிலகம் கோழிகளுக்கு தீவனம் வைக்க கோழி கொட்டகைக்கு சென்றார். அப்போது அவரது வீட்டில் மறைந்து கொண்ட 4 வாலிபர்கள் ராஜதிலகம் அவரது வீட்டின் உள்ளே சென்றபோது மறைந்திருந்த வாலிபர்கள் அந்த பெண்ணை அசைவிடாமல் இறுக்கி பிடித்து கத்தியை கழுத்தில் வைத்து கத்து நான் குத்துவேன் என்று மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்க நகை மற்றும் வீட்டில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் பணம் 1.5 லட்சம் என பலவற்றை சுருட்டி கொண்டிருந்த போது அந்த பெண் மயக்கமடைந்தார். அப்போது பயந்து 4 வாலிபர்களும் கழுத்தில் அணிந்திருந்த மற்றொரு சங்கிலியை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் மயக்கம் தெளிந்த பெண் அவரது கணவருக்கு போன் செய்து நடந்த சம்பவத்தை கூறினார். அவரது கணவர் அகஸ்டின் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விரைந்து சென்று சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை செய்து மேலும் சனிக்கிழமை காலை முதல் அப்பகுதியில் தீவிர விசாரணை நடத்திய போது பாழடைந்த ஃபாரஸ் பங்களா அருகே வண்ணார காளியம்மன் கோவிலில் அமர்ந்திருந்து விட்டு பின்னர் அருகே உள்ள புளியந்தோப்பில் குடித்துவிட்டு அங்கிருந்த கையுறை முகமுடி அணிந்து கொண்டு கையில் ரசாயன பவுடர் எடுத்துக்கொண்டு சென்று பெண்ணிடம் கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து குருசலாப்பட்டு போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேனி நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு கொள்ளையடித்து சென்ற வாலிபர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.
இறந்துட்டேன்னு நினச்சிட்டானுங்க சார். அவனுங்க இறந்துட்டாங்க, நீ அறுத்துட்டுடா, கத்தி வச்சு நீ அறுத்துட்ட, செத்துட்டா போல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க சார் ஃபுல்லாக. எல்லாம் ஒரு 21, 22 இந்த மாதிரி ஏஜ் பசங்க தான் இருந்தானுங்க. எல்லாம் ஆனால் கவர் பண்ணியிருந்தாங்க, முகமுடி மாதிரி போட்டிருந்தாங்க. சத்தம் போட்டால் அறுத்து விட்ருவேன், சத்தம் போட்டால் அறுத்துடுவேன், சத்தம் போடாதுன்னு கத்தி வச்சுட்டானுங்க. நல்லா கத்தி வச்சு அழுத்துட்டே இருக்கிறானுங்க. சத்தமும் போட முடியல. எட்டி எட்டி உதைக்கிறானுங்க. மேலே உட்காந்துட்டு கழுத்து பிடிச்சிட்டு நெரிக்கிறானுங்க. நம்ம எதுவுமே பேசவே முடியல. மொத்தம் 4 பேர் சார் வந்தாங்க. கழுத்தில் போட்டிருந்தது 9 பவுனுங்க சார் தாலி செயின். வீட்டில் இருந்தது 10 பவுனுங்க. அமௌண்ட் வச்சுருந்தோம். 1,4 லட்ச ரூபாய் இருந்ததுங்க சார். 1 லட்ச ரூபாய் காசாக இருந்தது. 25,000 வந்து சில்லறை காசாக சேர்த்து வச்சுருந்தோம். அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். கோழி பண்ணையில் வந்துட்டு கோழி எடுக்கிறதா சொன்னாங்க. 6 மணிக்கு எனக்கு கோழி எடுக்கிறதா சொல்லி ஃபீடு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி 6 மணிக்கு ஃபீடு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. திரும்பவும் 10:05க்கு அதே சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி கோழி எடுக்கல, வண்டி கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபீடு இறக்கி விட்ருங்க அப்படின்னு அவர் சொன்னார். திரும்ப நான் உள்ளேருந்து வெளியே வந்து ஃபீடு இறக்கி விட்டுட்டு 10:05லேருந்து அந்த 10:28க்குள்ளே சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க சார். அது வந்து நான் இறக்கி விட்டுட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே இந்த ஒரு 2 அடி தான் இங்கே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே உள்ளேருந்து முகத்தில் ஏதோ போட்டானுங்க. உடனே கழுத்தில் கையை போட்டு கீழே தள்ளி விட்டானுங்க. ஒரு துணி போட்டு முகத்தை மூடிட்டு துணி வச்சு அடிச்சிட்டானுங்க. கழுத்துலேயும் அதே இதில் கத்தியும் வச்சுட்டானுங்க. சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிடவும் முடியல, கழுத்தில் கத்தி இருந்ததுனால. மேலே துணி காய போட்டுட்டு அந்த லாக் வந்து பண்ணிவிட்டு பூட்டு மாட்டிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து உள்ளே வந்தவங்க அந்த லாக் திறந்துட்டு அங்கே ஒரு கயிறும் வச்சுருக்காங்க. நான் கோழி பண்ணைக்குள்ளே அந்த டைம் போயிருக்காங்க சார் அவங்க வீட்டுக்குள்ளே. 10:06க்கு நான் உள்ளே போகிறேன் சார். 10:06லேருந்து நான் வந்து 10:28 இல்லைன்னா 10:25க்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க சார். அந்த டைம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட இந்த இதெல்லாம் முடிஞ்சு 10:28க்கு மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், தருமபுரியில் இருக்கிறவருக்கு. இந்த மாதிரி யாரும் வந்து கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துட்டு செயின் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்கன்னு பாதி சொல்கிறேன், பாதி என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து சத்தம் போட்டு மஞ்சுளான்னு கூப்பிட்டேன். அந்த வீட்டுக்காரங்க வந்தாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க வந்தாங்க, திரும்ப பக்கத்தில் இருந்து எல்லாம் வந்தாங்க சார். இந்த இடத்துல 14 வருஷமாக தைரியமாக தான் இருந்தேன். எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக தான் இருந்தேன். ஏதோ டைமா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உழவு பார்த்து செஞ்சாங்களானும் தெரியல. நாமளும் வந்து போகிறோம் வரோம், அதான் பேசிக்கணும் எப்படி என்ன தெரியும் பார்த்து இருக்கணும்.